வணக்கம் நண்பர்களே, நம்மளுடைய யூடியூப் சேனலுக்கு உங்களை எல்லாரும் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு பிஎல்ஐ பாலிசியை பற்றி பார்க்கலாம். ஆன்டிசிபேட்டட் என்டோமெண்ட் அஷூரன்ஸ், அதாவது எதிர்பார்ப்பு குறித்த கால காப்பீடு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து எல்ஐசியோட மணிபேக் பாலிசி மாதிரி. இதில் வந்து 2 டைப் இருக்குது. 15 இயர்ஸில் மெச்சூர் ஆகிறது ஒன்று, 20 இயர்ஸில் மெச்சூர் ஆகிறது ஒன்று. 15 இயர்ஸ் மெச்சூர் ஆகிற பாலிசி பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட், அதாவது ஓப்பன் பண்ணுற இன்சூரன்ஸோட ஏஜ் லிமிட் வந்து 15 இயர்ஸ் பாலிசி எடுத்தாங்கன்னா அவங்க ஏஜ் லிமிட் வந்து 19 to 45 இயர்ஸ் அதுக்குள்ளே இருக்கணும். சப்போஸ் 20 இயர்ஸில் மெச்சூர் ஆகிற பாலிசி எடுத்தாங்கன்னா அவங்களோட ஏஜ் லிமிட் வந்து 19 to 40 இயர்ஸ்க்குள்ளே இருக்கணும். எல்லா பிஎல்ஐ பாலிசி மாதிரி இதுக்கும் இன்கம் டேக்ஸ் ரிபேட் உண்டு. இதோட மினிமம் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 20,000 மெச்சூரிட்டி அமௌண்ட்லேருந்து 50 lakhs வரைக்கும் நீங்கள் பாலிசி எடுத்துக்கலாம். பாலிசியோட மல்டிபிள்ஸ் வந்து 10,000 rupees மல்டிபிள்ஸ் தான் எடுக்க முடியும். சப்போஸ் 15 இயர்ஸ் பாலிசி பற்றி இப்போ பார்க்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. 22 வயசு உள்ள ஒரு பர்சன் வந்து ஒரு 15 இயர்ஸ் பாலிசி எடுக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். அவரோட மந்த்லி ப்ரீமியம் வந்து பார்த்தீங்கன்னா 684 rupees இருக்கும், 684 ரூபா. அவர் 37 வயசோட, அவரோட 37வது வயசில் மெச்சூரிட்டி ஆகும். இந்த 15 இயர் பாலிசியில் வந்து பார்த்தீங்கன்னா மணி பேக்குங்கிறதால இதை வந்து குறித்த காலத்தில் வந்து உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு மணி பேக் கிடைக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 இயர்ஸ் பாலிசியில் 6, 9, 12 and 15 இயர்ஸில் மெச்சூரிட்டி அமௌண்ட் கிடைக்கும். இந்த 6 இயர்ஸ், 9 இயர்ஸ், 12 இயர்ஸ் இந்த 3 வருஷத்துலேயும் 20% ஆஃப் சம் அஷ்யூர்ட். சப்போஸ் இப்போ வந்து அந்த நான் சொன்ன அந்த 22 வயசு பர்சன் வந்து 1 லட்ச ரூபாய்க்கு எடுத்திருந்தாருன்னா 6 இயர்ஸ் முடியும் போது அவருக்கு வந்து ஒரு 20,000, 9 இயர்ஸ் முடியும் போது ஒரு 20,000, 12 இயர்ஸ் முடியும் போது ஒரு 20,000, மொத்தம் 60,000 ஆச்சு 1 லட்ச ரூபா பாலிசியில். மீதி 40,000 ரூபா இருக்குது. அந்த 15வது வருஷத்தில் வந்து அந்த 40,000 ரூபாயும் 15 வருஷத்துக்கான மெச்சூரிட்டி போனஸும் சேர்ந்து மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக கிடைக்கும். அது 40,000 15 வருஷத்தில் 40,000 ப்ளஸ் அந்த போனஸ். இதே மாதிரி தான் 20 இயர்ஸ் பாலிசியில். அதில் வந்து பார்த்தீங்கன்னா மணி பேக் எப்போ கிடைக்கும்னா 8, 12, 16 and 20. அதே மாதிரி 8 இயர்ஸில் 20%, 12 இயர்ஸில் 20%, 16 இயர்ஸில் 20%, மீதி 40% வந்து 20th இயரில். அதே மாதிரி 20,000 மீதி 60,000 ப்ளஸ் போனஸ். 15th இயரில் மீதி 60,000 போக மீதி 40,000 ப்ளஸ் போனஸ். மாற்றி சொல்லிட்டேன், நம்ம வச்சுக்கோங்க. சப்போஸ் 20 வருஷம் பாலிசி எடுத்தாருன்னா அந்த 22 வயசு பர்சன் சொல்லி இந்த எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த 20 வருஷம் பாலிசி எடுத்தாருன்னா அவரோட ப்ரீமியம் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 517 ரூபா ஒரு மாதத்துக்கு. 15 இயர்ஸ் பாலிசி எடுத்துக்கலாம். இது உங்களுக்கு 684 ரூபான்னு சொன்னேன். இதை ஒரு சிம்பிள் கணக்கு போடணும்னு வச்சுங்களேன். 684 ரூபா ஒரு மாதத்துக்கு 1 லட்ச ரூபா பாலிசியில். இது வந்து ஒரு 15 வருஷம் கட்டுறாருன்னா அவர் கட்டுற அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 1,23,120 ரூபா கட்டுவார். ஆனால் அவர் எடுக்க போகிற அமௌண்ட் மெச்சூரிட்டி டோட்டலாக சேர்த்தா 1,72,000. டிபெண்ட்ஸ் ஆன் த போனஸ் பொறுத்து. இப்போதைக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்க போனஸ் ரேட் பார்த்தீங்கன்னா இது வந்து 4,800 ரூபா 1 லட்சத்துக்கு ஒரு வருஷத்துக்கு. இந்த ஆன்டிசிபேட்டட் என்டோமெண்ட் அஷூரன்ஸ் பாலிசியில் போனஸ் வந்து 1 லட்ச ரூபாய்க்கு 4,800 ரூபா. இதே 20 வருஷம் டெலிவரி எடுத்துச்சுன்னா 20 இயர்ஸ் பாலிசி எடுத்தோம்னா 517 ரூபான்னு சொல்லியிருந்தேன். 22 வயசு பர்சன் வந்து 20 இயர்ஸ் மெச்சூரிட்டி எடுத்தாருன்னா அவரோட 42வது வயசில் அது மெச்சூர் ஆகும். அவர் பே பண்ணுற அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 1,24,080 ரூபா இருக்கும். ஆனால் அவரோட மெச்சூரிட்டி அமௌண்ட், டோட்டல் மெச்சூரிட்டி அவர் வாங்குற மெச்சூரிட்டி அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 1,96,000 ரூபாயாக இருக்கும். இது வந்து அந்த 20% மீதி 40% ப்ளஸ் போனஸ் அப்படி பிரித்து தந்துடுவாங்க. போனஸ் மட்டும் 20 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த 96,000 ரூபா வரும், அந்த 1 லட்ச ரூபா போக. 15 இயர்ஸில் 72,000 ரூபா வரும். இந்த போனஸ் ரேட்டு வந்து கூட குறைய செய்யும்போது உங்களுக்கு மெச்சூரிட்டி வேல்யூ மாறும். அதாவது கடைசியாக வர 15th இயரில் வர அந்த 40% ப்ளஸ் போனஸ் மட்டும்தான் மாறும். நீங்கள் 1 லட்ச ரூபா எடுத்துட்டிங்கன்னா அந்த 3 குவார்ட்டரில் பிரிக்கிறாங்க பார்த்தீங்களா. சப்போஸ் 15 இயர்ஸ்னால் 6, 9, 12, 20 இயர்ஸ்னால் 8, 12, 16 இந்த 20,000 கண்டிப்பாக கான்ஸ்டண்ட்டாக கிடைக்கும். இதில் ஒரு மைனஸ் பாயிண்ட்னு சொல்ல மாட்டேன். இந்த பாலிசியில் மட்டும், இந்த பிஎல்ஐ பாலிசியில் மட்டும் இந்த டைப் ஏஇஏல உங்களால் சரண்டர் பண்ண முடியாது, லோனும் எடுக்க முடியாது. மீதி எல்லா டைப் பாலிசிலையும்
நீங்கள் வந்து சரண்டர் பண்ணலாம், லோன் எடுக்கலாம். ஆனால் ஆன்டிசிபேட்டட் என்டோமெண்ட் அஷூரன்ஸ், எதிர்பார்ப்பு குறித்த கால காப்பீடு, இந்த பாலிசியில் மட்டும் இது நீங்கள் சரண்டரோ இல்லை லோனோ எடுக்க முடியாது. இது ஒரு நல்ல பாயிண்ட் தான். ஆனால் ஒரு சில பேருக்கு இது வந்து ஒரு நெகட்டிவாக தெரியலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நெகட்டிவ் பாயிண்ட் கிடையாது. இந்த ஒரே ஒரு சின்ன இதுதான் ட்ராபேக் மாதிரி தான் இருக்குது இது. மற்றபடி இது வந்து குறிப்பிட்ட காலத்தில் குறிப்பிட்ட கால இடைவெளியில் உங்களுக்கு வந்து பணம் தொடர்ச்சியாக வரணும், மணி பேக் பாலிசி மாதிரி, எல்ஐசியோட மணி பேக் பாலிசி மாதிரி வரணும்னா இது உங்களுக்கு பெஸ்ட் சாய்ஸ். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஏதாவது கேள்வினா கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் பார்த்துட்டு உங்களுக்கு நான் முடிஞ்சளவு பதில் கொடுக்குறேன். வேறு ஏதாவது பாலிசியில் பற்றி உங்களுக்கு வீடியோ வேணும்னு கேளுங்க. நான் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் எடுத்து உங்களுக்கு போடுறேன்.